Hi friends, I'm Pavani. So இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ரிலேட்டட் ரேட்ஸ் ஃப்ரம் த டாபிக் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிரைவேட்டிவ்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னு கேட்குறீங்களா? ஜென்ரலாகவே டிரைவேட்டிவ்ஸ்னாலே இன்ட்ரெஸ்டிங்னா அதுவும் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிரைவேட்டிவ்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற கான்செப்ட் எதை பற்றினா ரிலேஷன் பிட்வீன் த பேராமீட்டர்ஸ். நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So okay friends, now let's see the concept map based on related rates. So basically இதில் பார்த்தீங்கன்னா 5 3-dimensional shapes இருக்கு. First one வந்து cube, second one cuboid, third one sphere, fourth one cylinder and fifth one cone. So cube இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து surface area, volume and diagonal பார்க்க போகிறோம். cube ஓடுது. surface area என்னன்னு பார்த்தீங்கன்னா 6x squared, volume x cube, diagonal root 3x. ஸோ எப்போவுமே சர்ஃபேஸ் ஏரியான்னு வந்தாலே ஸ்கொயர் யூனிட்ஸ் தான், அண்ட் வால்யூம்னா கியூபிக் யூனிட்ஸ். ஸோ டயாமீட்டர் இஸ் ஜென்ரலி யூனிட்ஸ். ஸோ இதுதான் கியூப். ஸோ இந்த ஒரு பேசிக் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து டிரைவேஷன்ஸ் பேஸ் பண்ணி டிரைவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் கியூபாய்ட். கியூபாய்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் அண்ட் டயக்னல். சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா 2 ஆஃப் எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல், வால்யூம் எல்பிஹெச், டயக்னல் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஸோ அடுத்த 3-dimensional ஷேப் என்னென்னா ஸ்பியர். ஸோ ஸ்பியரில் வந்து டயக்னல் கிடையாது. ஸோ அதனால் இந்த இடத்துல வெறும் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4 pi r squared, வால்யூம் 4/3 pi r cube. ஸோ நெக்ஸ்ட் சிலிண்டர். இதுலேயும் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். சர்ஃபேஸ் ஏரியா 2 pi r into h plus r, வால்யூம் pi r squared h. ஸோ அண்ட் ஃபைனல் ஆன ஷேப் பார்த்தீங்கன்னா கோன். ஸோ இந்த கோனில் வந்து நம்ம வெறும் வால்யூம் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அண்ட் கோனில் வந்து எப்போவுமே ரிலேஷன்ஸ் பேஸ் பண்ணி வரும். ரேடியஸ்க்கும் ஹைட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம சம் பார்ப்போம். ஸோ இதோட வால்யூம் என்ன? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 pi r squared h. ஸோ இந்த எஸ்விடி அப்படின்ற அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ்லாம் என்னன்னு நீங்கள் பார்ப்பீங்க. பட் அதோட ஃபுல் ஃபார்ம்ஸ்லாம் நாங்கள் எழுதியிருக்கேன். ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக நான் ஏன் இப்படி கலர்ஃபுல் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன்னா, ஏன்னா நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அந்த கான்செப்ட்ஸ். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கலர்ஃபுல் பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்து கான்செப்ட் மேப் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம போன ஸ்லைட்ஸில் வந்து என்னெல்லாம் பேசிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார்முலா பேஸ்ட் இன்ஸ். ஸோ ஜென்ரலாகவே அந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ப்ராப்ளம் சால்விங்க்கு. பட் அதை வந்து நான் சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து கியூபோட ds by dt, அதாவது differentiating the surface area with respect to time. So ds by dt is equal to 12x into dx by dt. With respect of time பண்ணும்போது நம்ம xஐயும் differentiate பண்ணும். அதாவது இந்த இடத்துல xன்றது edge of the square. So next volume dv by dt, that is equal to 3x squared into dx by dt. And அடுத்த ஒன் d by dt, அதாவது diagonal. அதோட ஃபார்முலா √3 into dx by dt. ஸோ சேம் யூனிட்ஸாக நீங்கள் கேட்பீங்க. நெவர். இது டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டைம் பண்ணும்போது பர் செகண்டுன்னு வரும். ஏன்னா டிவைடட் பை டைம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ பர் செகண்ட் அது வந்து அந்த கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். பர் மினிட்டாக இருக்கலாம், பர் ஹவராக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு கியூபாய்ட். அதோட ds by dt என்னன்னா 2 of L into dB by dt plus B into dL by dt plus B into dH by dt plus H into dB by dt plus H into dL by dt plus L into dH by dt. 2ன்றது கான்ஸ்டன்ட்ன்றதுனால நம்ம அந்த ஹோலாக மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கான்ஸ்டண்ட்டை வந்து இந்த இடத்துல 0ன்னு போட்டுறாதீங்க. ஓகேவா?
ஸோ அண்ட் dv by dt. ஸோ dv by dtக்கு வந்து நம்ம UVW ரூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ UVW ரூல் யூஸ் பண்ணோன்னா ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து LBH நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 3 வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால UVW ரூல். ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா L into B into dH by dt plus L into dv by dt into h plus dl by dt into b into h. ஃபைனலாக இதோட diagonal L into dl by dt plus b into db by dt plus h into dh by dt divided by the whole square root of L squared plus b squared plus h squared. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பியர். ஸ்பியரோட ஃபார்முலா அதாவது ds by dt 8 pi r into dr by dt. ஸோ அந்த இடத்துல என்ன வேரியபிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம dr by dt ஆர் dx by dt. இந்த இடத்துல ஸ்பியரில் வந்து எட்ஜ்லாம் கிடையாது, ரேடியஸ் தான் இன்வால்வ் ஆகும். ஸோ நம்ம dr by dtன்னு போட்டுக்கிறோம். ஸோ அடுத்து வந்து வால்யூம். ஸோ dv by dt that is equal to 4 pi r squared into dr by dt. And cylinder ஓட ds by dt வந்து 2 pi of r into dh by dt plus h into dr by dt plus 2r into dr by dt. And அதோட வால்யூம் வந்து pi into r squared into dh by dt plus h into 2r into dr by dt. ஸோ ஃபைனலாக கோன் அதோட dv by dt அதாவது வால்யூம் வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டைம். ஸோ நீங்கள் வந்து சொல்லும்போது வால்யூம் வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டைம், டிஃப்ரென்ஷியேட்டிங் வால்யூம் வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டைம் அப்படி சொல்லுங்கள். சொல்லும்போது dv by dt ds by dtனா ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 pi r into dh by dt plus 2h into dr by dt. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஹெச்சும் இன்வால்வ் ஆகுது சிலிண்டர் அண்ட் கோனில். ஸோ நம்ம dh by dt இன்வால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே இது ஈஸி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்முலாஸை சிம்பிளிஃபை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ப்ராப்ளம் சால்விங் ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ப்ராப்ளம் சால்விங்க்கு இந்த ஒரு பாயிண்ட்ஸை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ அந்த 8 பாயிண்ட்ஸ் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே ரீட் த ப்ராப்ளம் கேர்ஃபுல்லி. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமை 1 or 2 நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா மிஸ்டேக்ஸ் அந்தளவுக்கு கமிட் பண்ண மாட்டீங்க. ஸோ எரர்ஸ் வந்து குறையும். செகண்ட் ஒன் வந்து இந்த ரேட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். நம்ம இப்போ பார்க்குற அந்த ரேட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து மெயினாக டயக்ராம் பேஸ் பண்ணி வரும். முடிஞ்ச அளவுக்கு டயக்ராம் வரைய ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரா டயக்ராம் இஃப் பாசிபிள். தேர்ட் ஒன் வந்து இன்ட்ரடியூஸ் நோட்டேஷன் அண்ட் அசைன் சிம்பிள் டு த குவான்டிட்டிஸ் தட் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் t. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் த கிவன் அண்ட் ரிக்வயர்ட் ரேட் ஆஸ் டிரைவேட்டிவ்ஸ். நான் சொன்ன மாதிரி அந்த வால்யூம், சர்ஃபேஸ் ஏரியா அதெல்லாம் வந்து டிரைவேட்டிவ்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது ரைட் த ஈக்குவேஷன் தட் ரிலேட்ஸ் த வேரியட் குவான்டிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் குவான்டிட்டிஸ் ரிலேட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து தேட வேண்டாம். ஸோ என்ன ஃபார்முலா எந்த ஃபார்முலா அப்படின்ட்டு. ஸோ ஈஸியாக இருக்கும் நமக்கு சால்வ் பண்ணும்போது. அண்ட் we can use geometry also to eliminate the variables. ஸோ அடுத்து வந்து ஜென்ரலாகவே இந்த டிஃப்ரென்ஷியேஷனில் we are going to use chain rule for differentiating with respect to time. ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா substitute the given information into the resulting equation. ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம ஒரு ஃபைனல் டிரைவேட்டிவ் ஈக்குவேஷன் கொண்டு வரோம். ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன்ஸை அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஃபைனலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சால்வ் ஃபார் த அன்னோன். அதை சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக நீங்கள் சப்ஸ்டான்ஷியேஷன் அதாவது ஆன்சர் ப்ரெசன்டேஷன். எப்பவுமே ஏன் இந்த ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறோன்னா ஸோ கரெக்ட் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்பவே அது ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக நம்ம ஆன்சர் எழுதணுன்னா அண்ட் பார்க்க வந்து ஒரு ப்ரெசன்டபுளாக ஒரு நீட்டாக இருந்தால் ஸோ இட் வில் பி ஃபைன் அண்ட் குட். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆன்சரும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்கில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கும். ஸோ வாங்க நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்யூப் பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸ் இஸ் த லென்த் ஆஃப் த எட்ஜ் ஆஃப் அ வேரியபிள் க்யூப் ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் dx by dt when the
volume and surface area of the cube are increasing at the rate of 50 centimeter cube per second and 10 centimeter square per second respectively. ஸோ எப்போவுமே இந்த யூனிட்ஸை வச்சே நீங்கள் அது என்னென்னு கண்டுபிடிக்கலாம். பர் செகண்ட்னா உங்களுக்கு தெரியும், தட் இஸ் டிடி வரும். ஸோ டிவைடட் பை டிடி. அப்போது என்னது, டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு 50 centimeter cube per second and ds by dt is equal to 10 centimeter square per second. ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக அந்த யூனிட்ஸ் வச்சே கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து லென்த் ஆஃப் த க்யூப்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் அண்ட் டிஎக்ஸ் பை டிடி. ஸோ எப்போவுமே கிளியராக வந்து இந்த கிவன் டு ஃபைண்டு அப்புறம் ஃபார்முலா இதெல்லாம் பக்காவாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒர்க்கிங் பண்ணும்போது அப்படியே ஃப்ளாலெஸ்ஸாக போகும். ஸோ எந்த ஸ்ட்ரக்கும் இருக்காது அண்ட் டைமும் கன்சியூம் ஆகும். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ண பாருங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு டயக்ராமும் போட்டுக்கோங்க ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா, வால்யூம் என்னது எக்ஸ் கியூப், சர்ஃபேஸ் ஏரியா 6x². ஸோ அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த வால்யூம் அதாவது டிவி பை டிடின்ற ஈக்குவேஷனை 1னும் டிஎஸ் பை டிடின்ற ஈக்குவேஷன் 2னும் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், நமக்கு ரிக்வயர்டு வந்து எக்ஸ். ஸோ அது எப்படி டிவைட் பண்ணால் இல்லை எப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் வருமோ அந்த மாதிரி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ டிவி பை டிடி டிவைடட் பை டிஎஸ் பை டிடி. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அண்ட் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல வேல்யூஸ் அதையும் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்படி பண்ணும்போது நமக்கு எக்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. ஸோ இப்போது இந்த எக்ஸை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அதாவது டிஎஸ் பை டிடி அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா டிஎக்ஸ் பை டிடி கிடைக்கும். டிஎக்ஸ் பை டிடி என்ன, 1/24 சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ எப்போவுமே யூனிட்ஸில் கிளியராக இருங்க. இந்த கான்செப்டில் யூனிட்ஸ் ரொம்பவே முக்கியம். யூனிட்ஸ் இல்லைனா மார்க் கட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி சப்ஸ்டான்ஷியேஷன் அதாவது ஆன்சர் ப்ரெசன்டேஷன். ஸோ கடைசியில் ஃபைனலாக therefore the length of the variable cube is 20 centimeter and dx by dt that is equal to 1/24 centimeter per second. ஸோ இப்படி நீட்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக இருக்கும். ஸோ நீங்களே படிக்கும்போது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க இப்போது அடுத்த ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ அடுத்து எந்த மாடலில் பார்க்க போகிறோன்னா cuboid. இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். If h, b and l of a variable cuboid are x, 2x and 3x respectively, find the rate with which its surface area, volume and diagonal are increasing with respect to x. So please underline this line. இந்த இடத்துல நம்ம ds by dt பண்ண போகிறதில்ல, ds by dx, dv by dx and dd by dx. அதாவது with respect to xன்னு சொல்லியிருக்காங்க. when x is equal to 10 centimeter. ஸோ இந்த இடத்துல நம்ம ரிலேஷன்ஸ் பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். h, b and l என்னன்னு கொடுத்துட்டாங்க, x பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக நமக்கு வர ஈக்குவேஷன் 22x². ஸோ இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ds டிவைடட் பை dx இஸ் ஈக்குவல் டு 44xன்னு வருது. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தாச்சு. ஸோ 44 into 10 தட் இஸ் ஈக்குவல் டு 440 சென்டிமீட்டர். ஸோ இந்த இடத்துல ஏன் சென்டிமீட்டர்னு போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸுன்றது லென்த், அப்போ சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் ஏரியா டிவைடட் பை சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் தானே, அதனால தான். ஸோ பி கேர்ஃபுல் வித் யூனிட்ஸ், நான் திருப்பி சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் கெட் இன்டு த வால்யூம். ஸோ வால்யூம்லேயும் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 6x³ வருது. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 18x² வருது. அதே மாதிரி 10 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1800 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அடுத்து வந்து டயக்னல். ஸோ டயக்னலோட ஃபார்முலா d is equal to root of l² plus h² plus b². ஸோ இதே மாதிரி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி டயக்னல் is equal to x root 14ன்னு வருது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா we'll get dd by dx is equal to root 14. ஸோ surface area
volume and diagonal are increasing with respect to x is 440 centimeter, 1800 centimeter square and root 14. ஸோ அடுத்து சிலிண்டர் பற்றின ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா, the height of a closed variable right circular cylinder is always 5 times of its radius. Find the radius and rate of change of radius of the cylinder when volume and total surface area of the cylinder are changing at the rate of 400 pi centimeter cube per second and 50 pi centimeter square per second respectively. So இதுதான் question. So first given என்னன்னு பார்க்கலாம். Height of the cylinder is 5 times the radius ன்னு சொல்லியிருக்காங்க. So h is equal to 5r. So next dv by dt is equal to 400 pi centimeter cube per second. So and ds by dt is equal to 50 pi centimeter square per second. So we have to find the radius and the rate of change of radius, that is dr by dt. So the formula to be used is v is equal to pi r squared h. So and surface area is equal to 2 pi r into h plus r. Working. First, let's substitute the relation. So volume la pathina h edathila 5r substitute pannum. Then we'll get 5 pi r cube. And area edathila 5r plus r. So 6r, that gives us 12 pi r squared. So இப்போ நம்ம வந்து இது differentiate பண்ணோம். So இதை வந்து நம்ம dv by dt and da by dt differentiate பண்ணிட்டக்கப்புறம் அந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதை ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்து வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் dv by dtயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், தட் இஸ் ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் da by dtயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ நவ் லெட்ஸ் டிவைட் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது we'll get r as 64 by 5 centimeter. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த ஆரை வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டில் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம், நோ இஷ்யூஸ், எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது எனக்கு dr by dt 250 divided by 1536 வருது. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் divided by 2 பண்ணால் 125 divided by 768 வருது. ஸோ therefore the radius is 64 divided by 5 centimeter and the rate of change of radius of the cylinder is 125 divided by 768 centimeter per second. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன மாடல் பார்க்க போகிறோம்னா ஸ்பியர். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்போது டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினை வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஸ்பியர், ஸோ அதை பற்றினா கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த வேரியபிள் ஸ்பெரிக்கல் பலூன் at the time when its volume and surface area are increasing at the rate of 200 pi centimeter cube per second and 40 pi centimeter square per second. Also find the rate with which the radius of the balloon is increasing at the time. ஸோ இப்போது given என்னன்னு பார்க்கலாம். மெயினாக இந்த இடத்துல dv by dt and ds by dt கொடுத்துருக்காங்க. dv by dt 200 pi centimeter cube per second, ds by dt 40 pi centimeter square per second. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸ் and the rate of change of radius, that is dr by dt. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா s is equal to 4 pi r squared, that is surface area, and volume is equal to 4 by 3 pi r cube. ஸோ வாங்க இப்போ ஒர்க்கிங்குள்ளே போகலாம். ஸோ ஒர்க்கிங் சிம்பிள் தான்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிவி பை டிடி பண்ணோம், அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அந்த ஃபார்முலாவை. பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அடுத்து டிஎஸ் பை டிடியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், அது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணால் நமக்கு ஆர் கிடைக்கும். ஸோ ரேடியஸ் வந்து 10. ஸோ இப்போது ரேடியஸ் கிடச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம டிஆர் பை டிடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ரேடியஸை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நெய்தர் செகண்ட் இல்லை ஃபஸ்ட்டில் கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எய்தர் செகண்ட் ஆர் ஃபஸ்ட். ஸோ இது ரெண்டுத்தில் எது வேண்டாம் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அண்ட் அந்த செகண்ட் ஒனில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷனில் 10ன்னு. ஸோ வீல் கெட் dr by dt as 1/2. So finally the radius of the sphere is 10 centimeter and the rate of change is 1/2 centimeter per second. ஸோ ஃபைனலாக கோன் பேஸ் பண்ணின ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ கோன் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டைப் தான் இப்போ பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, வாட்டர் டேங்க் ஹேஸ் த ஷேப் ஆஃப் an inverted circular cone with its axis vertical and vertex is lowermost. Its semi-vertical angle is tan inverse of 0.5, that is tan inverse of 1/2. Water is poured into it at a constant rate of 5 meter cube per hour. Find the rate at which level of the water rising at the instant when the depth of the water in the tank is 4 meter. So இதான் question. So given என்னன்னா theta is equal to tan inverse of 1/2. dv by dt is 5 meter cube per hour. Height is equal to 4 meter. And we have to find the dh by dt. ஸோ இப்போ ஒர்க்கிங்க்கு போகலாம். ஸோ அந்த டயக்ராம் பாருங்கள். இந்த மாதிரி கோன் ப்ராப்ளம்ஸ்க்கு டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தீட்டா, ரேடியஸ், ஹைட் வரைஞ்சிருக்கு. tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் ஆர், அட்ஜசன்ட் ஹெச். ஸோ ஆர் பை ஹெச். ஸோ tan தீட்டா 1/2, அதாவது தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2னா tan தீட்டா 1/2 தானே. ஸோ அப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ நமக்கு இப்போ ஒரு ரிலேஷன் கிடச்சிது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் கோன்லாம் ரிலேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ 2r இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்ற ஒரு ரிலேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 πr² ஹெச், கோனோட வால்யூம். ஸோ அந்த இடத்துல ஆர் இடத்துல நம்ம h/2 அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து 1/12 πh³ வருது. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வந்து 4π into dh by dt வரும். ஸோ dv by dtன்றது 5. ஸோ 5 is equal to 4π into dh by dt. ஸோ dh by dt வந்து 5 divided by 4π meter per hour. This is the rate of change of water level. ஸோ இப்போது நமக்கு dh by dt தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஆன்சர் ஃபவுண்ட் அவுட். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளம்ஸ்லாம். ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த கான்செப்ட்லேருந்து கேட்கலாம். அதாவது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச எம்பிஎம்மை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எம்பிஎம் பார்க்கலாம். ஸோ என்னோடய எம்பிஎம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கலர் வச்சு ஷேட்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒர்க், நீங்கள் படிக்கிறதே வந்து ஒரு ஆக்டிவிட்டி, அதை வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதை வந்து ஈடுபாடோடு செய்யுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே படிக்கும்போது ஜாலியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்யூப் பேஸ் பண்ணின ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதாவது dv by dt, ds by dt கொடுக்கலாம், x and dx by dt கேட்கலாம். ஸோ அப்போ பண்ணும்போது நம்ம அந்த dv by dt and ds by dt கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து கியூபாய்டில் வந்து அந்த எக்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் இல்லை, ரேஷியோ பேஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். ரேஷியோ பேஸ் பண்ணி கொடுத்தா சிம்பிள். அந்த ரேஷியோ இருக்கிற இடத்துல h is equal to 2x, l is equal to 5x, b is equal to 3xன்னு வச்சு
நம்ம ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ணோம்னு நமக்கு தெரியும். ஸோ அடுத்து வந்து டிவி பை டிடி, அதே கியூபாய்ட்லேயே இன்னொரு ப்ராப்ளம். டிவை பை டிடி என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் டிஏ பை டிடி என்னன்னு கேட்டுட்டு அதோட வால்யூம் அண்ட் ஏரியா தெரியும், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்க வந்து எல்பிஹெச் ஓட வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் டிஎல் டிவைடட் பை டிடி அண்ட் டிபி டிவைடட் பை டிடி அண்ட் டிஹெச் டிவைடட் பை டிடி இதோட வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டைப் கேட்கலாம். அண்ட் அடுத்து வந்து ஸ்பியரில் வந்து நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா தெரியும், வால்யூமோட ஃபார்முலா தெரியும். ஸோ டிஎஸ் பை டிடி கேட்கலாம், டிவி பை டிடி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் அடுத்து வந்து சிலிண்டர்லேயும் அதே தான், வால்யூம் தெரியும், ஏரியா தெரியும். ஸோ அதை வச்சு டிவி பை டிடி அண்ட் டிஏ பை டிடி கேட்கலாம், கொடுத்துருக்கலாம் அண்ட் ஆர் கேட்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சிலிண்டரில், அதோ சேம் டைப் தான். ஹிண்ட் வந்து அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன், அதாவது டிவி பை டிடி த ஹோல் டிவைடட் பை டிஏ பை டிடி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோனில் வந்து இப்போ வந்து ஒரு கை அளவுக்கு சாண்ட் எடுத்து அப்படி கொட்டும் போது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அது ஒரு மாதிரி கோன் மாதிரி ஃபார்ம் ஆகும். நம்ம கொட்ட அப்படி கோன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த இடத்துல ஆர் இஸ் ஈக்குவல் டு 5h அப்படின்ற ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு ஆர் கொடுத்துருவாங்க 20 சென்டிமீட்டர். டிவி பை டிடி என்னன்னு கேட்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த ரிலேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி வால்யூம் அந்த ஃபைனல் ஃபார்முலா வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிவி பை டிடி கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் கோனில் வந்து தண்ணி இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சம் பார்த்தோம். அதாவது தீட்டா வச்சு, இல்லை நார்மலாக கூட ஹைட் அண்ட் ரேடியஸ் கொடுத்துட்டு ஹைட் டிவைடட் பை ரேடியஸ், இப்போ அப்படி ரிலேஷன் ஹைட் இஸ் 5 times ரேடியஸ் அப்படிலாம் ரிலேஷன் கொடுக்கலனா நம்மளே ஃபார்ம் பண்ணிக்கணும் ரிலேஷன். ஸோ அப்படி ஃபார்ம் பண்ணுற ஒரு ரிலேஷன் இங்கே h is equal to 2r. அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி டிவி பை டிடி கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஹைட் வந்து கொடுத்துருவாங்க, தட் இஸ் 4 மீட்டர்னு நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல், அதாவது உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து அதே தான், இப்போது ஜென்ரலாக வந்து ஒரு கோனில் அந்த ட்ரையாங்கிள்லாம் நம்ம பார்த்துருப்போம், அது 60 டிகிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஹாஃப் செமி வெர்டிக்கல் ஆங்கிள்னால் 30 டிகிரி தானே. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அது வந்து சைன் அண்ட் காஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஆங்கிள்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு வால்யூம் அந்த ரிலேஷன் ஃபார்ம் பண்ணிடுவோம் இல்லையா, அந்த ரிலேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு வால்யூமில் அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பண்ணணும். ஸோ ஃபைனலாக வந்து இன்வெர்டட் கோன், அதாவது ரைட் சர்க்குலர் கோன். ஸோ இந்த இடத்துல dr பை டிடி அண்ட் டிஹெச் பை டிடி கொடுத்துருவாங்க. டிவி பை டிடி கண்டுபிடிக்கணும். இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள், அது நமக்கு எப்படின்னு நல்லாவே தெரியும். ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் கேட்க போகிற ப்ராப்ளம்ஸ். அப்படி உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சதுன்னா அதையும் நீங்கள் உங்கள் எம்பிஎம்மில் இன்க்ளூட் பண்ணுங்கள். பட் மேஜராக இந்த கான்செப்டை தவிர வேறு எந்த கான்செப்ட்லேயும் கேட்க முடியாது. மெயினாக இந்த 9 ப்ராப்ளம்ஸே தான் சுற்றி அதில் ஏதாவது சில சின்ன ட்விஸ்ட் வைக்கலாம். பட் மெயின் கான்செப்ட்ஸ் இந்த 9 தான். ஸோ இதில் வந்து இந்த 9மே நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன கமெண்ட்டில் கேட்கலாம். ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு குவிஸோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு 8 quizzes கொடுத்துருக்கேன், அதாவது fill in the blanks மாதிரி. இதெல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஸோ நீங்களே வந்து உங்களை ஒரு ரீகேப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை இட் அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆஸ்க் இன் த கமெண்ட். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த எம்பிஎம்மில் இருக்க ப்ராப்ளமையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அது நமக்கு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஷின்ஸ் கூட. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், வி கேம் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செஷனில் கேட்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டில் த எண்ட். என் வீடியோவை பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் எஜுகேஷ்னல் வீடியோஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் SciTech Info.